1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைச்சிச்சு. அன்னைக்கு நம்மளோட மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு எந்த விதமான தொழிற்சாலைகளும் இங்க இல்லை. எந்த விதமான பள்ளிக்கூடங்களோ எந்த விதமான கரண்ட் ஃபெசிலிட்டிஸோ அன்னைக்கு நம்மளோட தமிழ்நாட்டில் இல்லை. நாம அன்னைக்கு வெறும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு 79 வருஷம் கழிச்சு 2026 இருந்து திரும்பி பார்த்தா இந்தியாவோட மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எங்க இருக்கு, மிக அதிகமான தொழிற்சாலைகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக பட்டதாரிகள் அப்புறம் அதிக இன்ஜினியர்ஸை உருவாக்குற ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டா அது தமிழ்நாடு. ஆசியாவோட கார் உற்பத்தியிலேயே ரொம்ப அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இருக்கிற ஒரு மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டா அதுவும் தமிழ்நாடு தான். இப்படி வெறும் சாதாரணமாவே இருந்த ஒரு தமிழ்நாடு இன்னைக்கு $1 trillion எக்கானமியை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவுமே மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. இதுல எந்த ஒரு மேஜிக்குமே இல்லை. பல தலைவர்கள், பல இன்ஜினியர்ஸ், பல தொழிலாளர்கள் அப்படின்னு உழைப்பால மட்டுமே வளர்ந்த ஒரு மாநிலமா நம்மளோட தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இவ்வளவு பெரிய முன்னேறிய மாநிலமா மாறி இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான 5 காரணங்கள் என்ன அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் எட்வின், இது வித் எட்வின். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ்நாடு எப்படி முன்னேறிடுச்சு அப்படிங்கிறதுக்கான 5 மிக முக்கிய காரணங்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட மாநிலம் வளர்றதுக்கு மிக முக்கிய முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளோட கல்வி. ஒரு மாநிலம் வளரணும் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே கல்வி அறிவு இருக்கணும். நாம சுதந்திரம் கிடைச்ச டைம்ல ரொம்ப பெருசா கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா நாம வறுமையிலையும் பட்டினியிலையும் இருந்தோம். அந்த நேரத்துல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பிடணும் அப்படின்னா அவங்க வேலை செஞ்சாதான் நடக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. இந்த நிலைமையை மாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த நேரத்துல முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் என்ன பண்றாரு அப்படின்னா மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதனால பேரண்ட்ஸ் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மதிய உணவு திட்டம் ஃபியூச்சர்ல எம்ஜிஆரால சத்துணவு திட்டமா மாற்றப்படுது. அப்படி இந்த திட்டத்தினால நிறைய மக்கள் படிக்கிறதுக்காக உள்ள வராங்க. இது ஒரு சாதாரண அரசியல் திட்டமா அப்படின்னு கேட்டா இல்ல, இது ஒரு சமூக பொருளாதார அறிவியல் அப்படின்னே சொல்லலாம். பசிக்காக படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்த குழந்தைங்களோட ஆரோக்கியமும் மூளை வளர்ச்சியும் இப்போ இன்னுமே ரொம்ப பெருசா இம்ப்ரூவ் ஆகுது. இதோட விளைவு என்ன அப்படின்னு தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகப்படியாக ஹையர் எஜுகேஷன் போற ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து தான் போறாங்க. அதுவும் 50% மேல தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹையர் எஜுகேஷன்ஸ்ல குவாலிஃபைடா இருக்காங்க அப்படின்னு பல டேட்டாஸ் நமக்கு சொல்லுது. இதுதான் நம்மள இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமா மாத்துறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்திருக்கு. அன்னைக்கு அந்த தலைவர்கள் உருவாக்குன ஐடியாஸ் தான் இன்னைக்கு பல இன்ஜினியர்ஸ், பல டாக்டர்ஸ், பல வக்கீல் அப்படின்னு பல பேர் நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப பெரிய பொறுப்புக்கு போறதுக்கான மிகப்பெரிய வழிவகையா அமைஞ்சிருக்கு. 2வது பாயிண்ட் என்னன்னா டீசென்ட்ரலைஸ்டு growth, அதாவது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. நம்மளோட தமிழ்நாட்டை பத்தி பல பேருக்கு பல தப்பான கண்ணோட்டம் இருக்கு. அதாவது தொழிற்சாலைகள் இல்லைன்னா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாடோட ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம அதை அப்படி பண்ணல. தமிழ்நாட்டோட எந்த மூல முடுக்குல போனாலுமே பல தொழிற்சாலைகள், பல தொழில் வளர்ச்சிகளை நாம டீசென்ட்ரலைஸ்டா வச்சிருக்கோம். அதனால தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா மாறி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுல பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட 50% மோட்டார் பம்புகள் மற்றும் கிரைண்டர்கள் கோயம்புத்தூர்ல தான் உற்பத்தி பண்றாங்க. இந்தியாவில் 90% காட்டன் பின்னலாடைகளை ஏற்றுமதி பண்றது எங்க அப்படின்னு கேட்டா நம்மளோட திருப்பூர்ல இருந்துதான். இன்னைக்கு இந்தியாவோட எலக்ட்ரிக் வாகனங்களோட தலைநகரமா ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாறி நிக்குது. தமிழ்நாட்டோட எந்த மூலைக்கு போனாலும் அங்க ஒரு உலகத்தரம் வாய்ந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பா இருக்கும். 3வது பாயிண்ட் என்னன்னா டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் ஐடி அப்படின்னு ஒன்று பெருசாக வளர ஆரம்பிக்கும் போது அது சென்னை அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நம்மளோட எல்காட் மூலமா நாம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நாம ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல எல்லாமே இந்த எல்காட் மூலமா நிறைய ஐடி கம்பெனிஸ் ஒர்க் பண்றதுக்கான பல வழிவகைகளை நாம செஞ்சிருக்கோம். அதனால நாம வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியிலையுமே ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரூஃப் இருக்கு. 2023-24 சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸ்போர்ட் டேட்டா, அந்த டேட்டா படி உத்தரப்பிரதேசம், கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில தமிழ்நாடு தான் நம்பர் 1 அப்படின்னு உலகமே சொல்லக்கூடிய அளவுக்கு நாம வந்துட்டு முன்னேறி இருக்கோம். அப்புறம் உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆப்பிள் ஐபோன், அப்புறம் வந்துட்டு ஃபாக்ஸ்கான், பெகட்ரான் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து தான் பல பொருட்களை தயார் பண்ணி உலகுக்கு அனுப்புறாங்க. இதுல 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா பெண்களோட சுதந்திரம். ஒரு சமுதாயம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறத கணக்கிடணும் அப்படின்னா அங்க வேலைக்கு போற பெண்களோட சதவீதத்தை வச்சுதான் அந்த சமுதாயம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, பெண்களோட சுதந்திரம் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியும். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா மத்திய அரசோட ஏஎஸ்ஐ கொடுத்த ஒரு அதிர்ச்சியான மற்றும் பெருமையான டேட்டா தான். அது என்ன அப்படின்னா இந்தியா ஃபுல்லா ஃபேக்டரியில வேலை செய்யற மொத்த பெண்கள்ல சுமார் 43% பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள்னு சொல்லப்படுது. அதாவது இந்தியாலேயே அதிக பெண்கள் வேலைக்கு செல்றதும் மற்றும் பாதுகாப்பாக பணிபுரிவதும் நம்மளோட தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தமிழ்நாடு அரசு பெண்களுக்கான இலவச பேருந்து அப்படின்ற பல விஷயங்கள், பல திட்டங்களை வந்துட்டு பெண்களுக்காக இனிஷியேட் எடுத்து பண்றாங்க. இந்த மாதிரியான கவர்மெண்ட்ஸோட ஸ்கீம்ஸ் வந்துட்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா மருத்துவம். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா கிராமப்புற மருத்துவம் அப்படின்னே சொல்லலாம். நாம தமிழ்நாட்டில தான் அதிகப்படியான டாக்டர்ஸை உருவாக்குறோம். அதனால நம்மளோட பல கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸையும் தாண்டி கிராமப்புறங்கள்ல இருக்கிற அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட மருத்துவத்துறையில ஒரு மிகப்பெரிய பேக் போனா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா NITI ஆயோக் வெளியிடுற ஹெல்த் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு தொடர்ந்து டாப் 3லயே இருந்துட்டு இருக்கு. பிரசவத்தின் போது தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளோட இறப்பு விகிதத்தை இந்தியாலேயே மிக குறைவான அளவில் வச்சிருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு. வேலூர், மதுரை, திருச்சி அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு ஏழை மக்களுக்கு பயன் தரக்கூடிய தரமான மருத்துவத்தை எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிறது இந்த டேட்டாஸ் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. 1947ல மிகவும் சாதாரணமான மாநிலமா இருந்த நாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு எக்கனாமிக்கலி ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எந்த ஒரு தனிப்பட்ட நபராலும் நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கோட்டுக்குள்ள அடைக்க முடியாது. அதாவது நம்மளோட மாநிலத்துல பல இடங்கள், கோயம்புத்தூர், ஓசூர், அப்புறம் வந்துட்டு திருப்பூர் அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் வேலை செய்யற பல மனிதர்களால உருவாக்கப்பட்டதுதான் இந்த தமிழ்நாடு. பல வேர்வைகள், ரத்தங்கள் சிந்தி உருவாக்கப்பட்ட இந்த தமிழ்நாட்டுல முக்கியமான பங்கு விவசாயிகளுக்கும் இருக்கு. தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சி உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே நேரத்துல இந்த சுதந்திர இந்தியால நம்மளோட தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அதே நேரத்துல நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நான் எட்வின், இது வித் எட்வின்.